தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாச்சு, பாகிய சனி வந்தாச்சு, தமிழ் புத்தாண்டம் பிறக்க போகுது, எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை பேரண்ட்ஸு சண்டை போடுறதை பார்த்து பார்த்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது, இதெல்லாம் ஜென்ம சனி அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிகமாக நடக்கும். யோகாதிபதி 5ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி உச்சமாகிறார். அப்போ நினச்ச கம்பெனியில் நினச்ச டெசிக்னேஷனில் இந்த அஷ்டம சனி இருக்குது இல்லையா, அது அதிகமாக கை வச்சதுங்கிறது திருமண வாழ்க்கையில். கடகராசி பெண்கள் யாரையுமே மேக்ஸிமம் அவமதிக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. பட் சூழ்நிலைங்கிறது வந்துருச்சுன்னா அந்த மீனாட்சி அம்மன் காளியாக மாறக்கூடிய ஒரு நேரம்னு சொல்கிற மாதிரி ஒரு 5-9 காம்பினேஷன் வந்துருச்சுனாலே குலதெய்வம் கோயிலில் நீங்கள் போய் டச் பண்ணிங்கன்னா தான் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கடகராசிக்காரங்க தகுதி இல்லாதவங்களுக்கு நிறைய இடம் கொடுத்துருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஒரு இடங்கிறது ஒரு லெவலில் இருக்கும். கடகராசிக்காரங்க தியானம் பண்ண பழக ஆரம்பிக்கணும், புக்ஸ் ரீட் பண்ண பழக ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு கடகராசிக்கான ஒரு கோயில் இதுவரை நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரில, நான் சொல்ல போகிறேன். இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஐபிசி பக்நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாச்சு, பாகிய சனி வந்தாச்சு, தமிழ் புத்தாண்டம் பிறக்க போகுது, எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நினச்ச காரியம் நடக்கும், அன்பு மேலோங்கும். வாழ்க்கையில் உங்கள் அன்பை நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க, தொழில் சிறக்கும், தொழிலில் வெற்றி, பணப்புழக்கம், சொத்து சுகம் வாங்குறதுன்னு எந்த ஏரியாவும் விடுறதுக்கு இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லா ஏரியாலையும் நான் தான் கில்லி, எல்லா ஏரியாலையும் நான் தான் கில்லிங்கிற மாதிரி தான் நல்ல ஒரு அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த கடகராசியில் இருக்கிற படித்து கொண்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு அவங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்? அடுத்து என்ன படிக்கலாம், எப்படி மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதற்கான சூழல்கள் சாதகமாக இருக்கா? குறிப்பாக ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் ஒரு கோர்ஸாக எடுத்து படிக்கிறீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அதிகம். நீட் படிக்கிற மாணவர்கள் நிறைய சக்சீட் ஆகிறதுக்கு கடகராசி மாணவர்கள் இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மே மாதம் தானே எக்ஸாம் வரும். ஸோ நிறைய சக்ஸஸ் ரேட்டுங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் செக்டரில் நிறைய மாணவர்கள் ஷைன் ஆவாங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சிச்சுவேஷனுங்கிறதுனால என்ன கேட்குறீங்க, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாமா ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஒரு கிண்டர் கார்டன் கிட்ஸுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கும். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க பிள்ளைங்களோட அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் பெற்றவங்களுக்கு வேலை செய்யும், அதெல்லாம் இல்லை, பிள்ளைங்களுக்கு தான் வேலை செய்யும். ஒரு படிக்கிற இடத்துல 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து புள்ளி பண்ணுறது, ஈவ் டீசிங் பண்ணுறது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது, ஒரு குழந்தைய மட்டும் ஒதுக்கி வைக்கிறது, இல்லை பேரண்ட்ஸு சண்டை போடுறதை பார்த்து பார்த்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது, இதெல்லாம் ஜென்ம சனி அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிகமாக நடக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அஷ்டம சனி அந்த பாதிப்பை கொடுத்துருக்கும். இப்போ அதுலேருந்து வெளியில் பிள்ளைங்க நிம்மதியாக இருப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கடக ராசியில் இருக்கின்ற வேலைக்கு போகிறவங்க, ஒரு 9 to 5 ஜாப் அண்ட் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு தான் ராசியில் உச்சமாக போகிறாரு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது செவ்வாய்ங்கிறவர் குருவுடைய வீட்டில் தான் இருக்க இந்த வருடம்ங்கிறது பிறக்குது. ஸோ அப்போ பாக்யஸ்தானத்தில் செவ்வாய், யோகாதிபதி 5ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்தில், 6ஆம் அதிபதி உச்சமாகிறார். அப்போது நினச்ச கம்பெனியில் நினச்ச டெசிக்னேஷனில் நினச்ச சேலரியில் ஜாபுங்கிறது கிடச்சிரும். போன இடத்துல டக்குன்னு நல்ல பேர் வாங்குறது, ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு ரெட்டிப்பான ஒரு பலன் கிடைக்கிறது, டக்குன்னு ப்ரோக்ரெஷன் கிடைக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, பணம்ங்கிறது காசு பணம் கையில் தங்குறது, குடும்பத்தோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் இருக்கிறது. வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல குடும்ப நபர்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை வேலை நபர்கள் யாராவது பார்த்துப்பாங்க, உங்கள் வேலையை நீங்கள் நிம்மதியாக செய்ய முடியும். இந்த மாதிரி சகல விதத்துலேயும் ஒரு நல்ல அமைப்பு வேலை செய்யக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இருக்குது. இப்போ இந்த கடகராசியில் இருக்கிறவர்களுக்கான கடன் சுமை அப்படிங்கிறதும் பொருளாதார சூழல் அப்படிங்கிறதும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? கடகராசிக்காரங்க கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க, 6ஆம் இடம் உச்சமானால் கண்டிப்பாக கடனும் வாங்குவாங்க. அப்போ இந்த 2 பலனும் நடக்குது இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா அந்த கடன் சுப கடனாக இருக்கும். கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கோல்டை பிளட்ஜ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, புதிய தங்கம் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கடன் அதிகமாகும். இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு லோன் நான் வாங்கினது இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய லோன் போவீங்க.
அதே மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி என் வாழ்க்கையில் வாங்கினது இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய வேல்யூக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வாங்குறதுக்கான யோகம்ங்கிறது அதிகமாக இருக்குது. மேம், இப்போ இந்த கடக ராசியில் இருக்கவங்களுக்கு காதல் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? கடகராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்க போகுது? இந்த அஷ்டம சனி இருக்குது இல்லையா, அது வந்து அதிகமாக கை வச்சதுங்கிறது திருமண வாழ்க்கையில் தான். ஸோ ஒரு நல்ல கப்பலாகவே இருந்தாங்கன்னாலும் திடீர்னு ஒரு சண்டை, என்னடா இது நமக்குள்ளே இப்படி சண்டை வந்துருச்சு, கண் திருஷ்டியாக இருக்குமோ அப்படின்னு அவங்க 2 பேருமே புலம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சண்டை. வேற்று நபர்கள் சுற்றி இருக்கிறவங்களால தான் பிரச்சனை. இந்த கப்பலுக்குள்ளே எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது இழுத்து விடுறது வைக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால் சண்டைங்கிறது வந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் மாறி இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறாங்கல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம்ங்கிறது அதிகரிக்கும். இனிமேல் நமக்குன்னு சில விஷயங்கள் வந்து இருக்கணும், வெளியில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு கணவன் மனைவி சேர்ந்து உட்காந்து பேசி தங்களுடைய வாழ்க்கையை பிளான் போட்டு ஒரு செக்ரிகேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு வருடமாக இந்த குறிப்பிட்ட வருடம் இருக்குது. குடும்ப நபர்கள் வந்து டாக்ஸிக்காக இருந்தவங்கலாம் நல்லவங்களா மாறிடுவாங்கன்னா த ஆன்சர் இஸ் நோ. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். மேம், இப்போ இந்த கடக ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? கடகராசி பெண்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடம் எப்படி இருக்குது? கடகம்ங்கிறதே ஒரு பெண் கிரகம், சந்திரன் தான். ரொம்ப ஆசலரேட் ஆகிட்டே இருப்பார். இந்த வருடம் தொடங்கும் போது கடகராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் தான், இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். அவருடைய வந்து ஈர்ப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்மளை பாதிச்சிடாது. பட் ஆரம்பத்தில் ஒரு கலக்கம் இருக்கும். பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் தன்னைத்தானே குறுக்கி வச்சுருப்பாங்க. தனக்கு இது தெரியும், பேச முடியும், ஆனால் பேசாமல் இருப்பாங்க. தன்னைத்தானே டம்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வருடம் வந்து கொஞ்சம் போல்டாக வெளியில் நான் பண்ண போகிறேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தைரியம் வரும். இது வந்து அவமானப்படுத்துறது இல்லை, தனக்கு தேவையானதை வெளியில் சொல்கிறது. கடகராசி பெண்கள் யாரையுமே மேக்ஸிமம் அவமதிக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. பட் சூழ்நிலைங்கிறது வந்துருச்சுன்னா, அந்த மீனாட்சி அம்மன் வந்து காளியாக மாறக்கூடிய ஒரு நேரம்னு சொல்கிற மாதிரி ஒரு ருத்ர தாண்டவம் முக்கிர தாண்டவம் ஆடிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளும் அப்பப்போ இந்த வருடத்தில் வரும். பட் ஆனால் தன்னை வெளிக்கொண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் இருக்குது. கணவருடைய முழுமையான சப்போர்ட் கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் இருக்குது. 7ஆம் அதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. ஹஸ்பண்டை சாட்சாத் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். மேம், இப்போ கடகராசிக்காரங்க ஒரு சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டில் நினைக்கிறாங்கன்னா அவங்க தொடங்கலாமா? நிச்சயமாக தொடங்கலாம். ஏன்னா அதுவும் குறிப்பாக ஆன்மீகம் சம்மந்தமான தொழில்கள்லாம் இவங்க தொடங்கினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை இ-காமர்ஸ் வெப்சைட்டில் விற்கிறது, இல்லை கோவில் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இல்லை கோவிலுக்குடைய பூஜை பொருட்கள்லாம் போட்டு விற்கிறது, சுவாமியோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் யோகம்னு இருக்கும். டீச்சிங் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது ஆரம்பிக்கிறாங்கன்னா அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஃபினான்ஸை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க, ஜுவல்லரி பிஸ்னஸ், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேயுமே சக்சீட் ஆகக்கூடிய யோகம் கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. மேம், கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது இந்த வருடம் கைகூடுமா? கடகராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது 9ஆம் இடத்துல. அப்போது குலதெய்வ அனுகிரகத்தினால குழந்தைங்கிறது பிறக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஏன்னா 5, 9 காம்பினேஷன் வந்துருச்சுனாலே குலதெய்வம் கோயிலில் நீங்கள் போய் டச் பண்ணிங்கன்னா தான் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். நாங்கள் ரெகுலராக போயிட்டு தான் மேம் இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜாதகத்தை ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு உங்களுடைய நட்சத்திர தேதியில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டையும் எடுங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தைங்கிறது சக்சீட் ஆகிடும். நிறைய கடகராசிக்காரங்களுக்கு 2வது குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கான யோகமும் அதிகமாக இருக்குது. மேம், கடகராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டில் தயவு செஞ்சு இதை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? கடகராசிக்காரங்க வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு நிறைய இடம் கொடுத்துருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஒரு இடங்கிறது ஒரு லெவலில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஒரு சின்ன புத்தி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. பணம் காசை பற்றி நான் பேச வரல. இவங்களோட கிரேட் இவ்வளோ தான் நமக்கு தெரியும். தெரிஞ்சுமே அவங்க சொல்கிற ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பெருசாக எடுத்து தலையில் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையை இழக்கிறது, அதை டேமேஜ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தகுதி இல்லாத நபர்களை பற்றி மைண்டில் யோசிக்கக்கூடாது. உங்களோட இலக்கு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்தீங்கனாலே சூப்பர் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பை சூப்பராக செம்மையாக அமைச்சு தராங்க குருவும் சனியும் சேர்ந்து. ஒருத்தர் போட்டி போட்டு நல்லது, சனியே நல்லது செய்கிறாருன்னா அப்போ என்ன கேட்க வேணும், சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருமாங்க. அப்போ அடுத்தவங்கள வந்து மைண்டில் வைக்கக்கூடாது. நீங்கள் போயிட்டே இருங்க, ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கடகத்துக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ். மேம், கடக ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான எளிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் செய்யலாம்? கடகராசிக்காரங்க தியானம் பண்ண பழக ஆரம்பிக்கணும், புக்ஸ் ரீட் பண்ண பழக ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு புக்கு, உடனே எல்லாரும் படிக்கிற புக்கை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் எதுலேயும் ஒன்று லேக் ஆகும். ஸோ அதை பற்றி படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் தெய்வ வழிபாடுகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. பால் அடிக்கடி வந்து மில்க் கன்சம்ஷன் எடுத்துக்கோங்க. ஒருவேளை பால் ஒத்துக்காதுன்னா அதை வேறு ஒரு ஃபார்மில் ஏதாவது எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே நல்லது. கார்டனிங் பண்ண ஆரம்பிங்க. வீட்டில் ஒரு 2 செடியாவது வச்சு அதை வளருங்க. அந்த செடி பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இயற்கையை கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிங்க. ஏதாவது சொத்து வாங்கணும்னா தோப்பு தோட்டம்னு வாங்குறது கடகத்துக்கு ஒரு பெரிய யோகம் இந்த ஒரு வருடம். ஸோ அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. மேம், கடகராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப் சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கு அப்படின்னா அது எந்த கோயில்? கடகராசிக்கான ஒரு கோயில். இதுவரை நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரில, நான் சொல்ல போகிறேன். இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். திருமெய்ச்சூர், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க லலிதாம்பிகை மேகநாத சுவாமி, இங்கே போயிட்டு வரணும். என்ன காரணம்னா, பொதுவாக நான் கடகராசிக்காரங்கள லலிதா சகஸ்ரநாமம் நிறைய இடங்கள்ல நான் படிக்க சொல்லியிருப்பேன். அப்போ இங்கே லலிதாம்பிகை இருக்கிறாங்க. முதல்ல லலிதா சகஸ்ரநாமம் பாடப்பட்டது இந்த டெம்பிளில் தான். ஸோ இங்கே தான் பாடப்பட்டது. இந்த டெம்பிளுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்னொன்று, இங்கே மேகநாத சுவாமி இருக்கிறார் இல்லையா, ஏப்ரல் மே மந்த்து சுவாமிக்கு மேலே சூரிய ஒளிங்கிறது விழும். ஸோ இது சங்கரன் கோயில்லையும் நடக்கும். சங்கரநாராயண சுவாமி கோயிலையும் மார்ச் மாதத்தில் இது நடக்கும். இங்கே வந்து ஏப்ரல் மேல இந்த ஒரு விஷயங்கிறது நடக்குது. கடக ராசியில் குறிப்பாக பிறந்தவங்களுக்கு தோஷ நிவர்த்திங்கிறது நடக்கணும்னா இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும். சனீஸ்வரன் பிறந்தது இங்கே, யமன் பிறந்தது எங்கே, கருடன் பிறந்தது இங்கேங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு டெம்பிள் இந்த டெம்பிள். ஸோ இவங்க 3 பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சனி இப்போ அஷ்டம சனி வழங்கியிருக்கு, அங்கே போயிட்டு வாங்க. யம பயம் இருக்கா, அங்கே போயிட்டு வாங்க. ஸோ கருடன் அங்கே தான் பிறந்திருக்கிறாரு. கருடாழ்வாரோட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணுமா, அங்கே போயிட்டு வாங்க. ஸோ இந்த இவ்வளோ பிரசித்தி உள்ள இந்த திருமெய்ச்சூர் கோயிலுக்கு கடகராசிக்காரங்க போயிட்டு வரும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். மேம், கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவியா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.